உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான். உங்களை ஜோதிட நேரம் மிகவும் கவனமாக ஒவ்வொரு மாதமும் கவனித்து உங்களுடைய பலனை எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ன்றத மிகவும் நுட்பமாக அந்த கணிதத்தை உங்கள் முன் வைக்கிறோம். இந்த அக்டோபர் மாத பலனை பற்றி நாம் இனி பார்ப்போம். மிக மிக மதிப்பிற்குரிய விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் சற்று அமைதியாக இருங்கள். வெளிநாடு வாய்ப்பு வந்தால் ஓடிடுங்க. வெளி மாநிலம் போகணுமா போயிடுங்க. இங்கே இருந்தால் தொல்லையும் தொந்தரவு அதிகமாக வரதான் செய்யும். உங்களாலேயோ உங்கள் தாய் தந்தையராலேயோ தாய் தந்தையர் மூலம் அவர்களை சார்ந்த உறவினர் மூலமாகவோ கண்டிப்பாக பிரச்சனை வரும். விருச்சிகராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் பிரச்சனையே வாழ்க்கையாக தான் வாழப்போகிறீர்கள். தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் ஓரளவு தப்பிப்பாங்க. எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து பிறருக்கு கேவலமானவங்க இப்போ தனக்கு தனக்காக ஒன்று வேணும்னு கேட்கும்போது உணர்ந்து பார்த்து வேதனைப்படுவீர்கள். எல்லை இல்லாத பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளதான் தெரியும், அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சில பிள்ளைங்க சொன்னதை கேட்கவே காக்காது. அந்த பிள்ளைங்களுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி முடிச்சு புள்ளலாம் நான் நாட்டக்கே விடாது, இதுங்களே குறுக்கடிக்கும். ஏன்னு கேட்டால் இந்த நேரம் திருமண செலவுகள் செய்வது சிறப்பானது தான். ஆனால் அந்த திருமண செலவை செய்வதற்கு இந்த குழந்தைகளை குறிக்கிடும். ஒரு சுபகாரியத்தை செஞ்சு முடிச்சிடலாம் நினச்சா அதுவே உங்களுக்கு மன வேதனையும் மன போராட்டமாக இருப்பீர்கள். பெற்றோர்கள் சகோதர சகோதரி வழியில் பிரச்சனைகள் இருக்கும், அதில் போய் தலையிடாதீங்க. தலையிட்டீங்க இப்போ தெரியாது, இன்னும் 4 மாதத்துக்கு பிறகு 3ஆவது மாதத்துலேருந்து 4ஆவது மாதத்துக்குள்ளே நல்லா பயங்கரமாக மோதிக்கிட்டு நிற்பீங்க. அப்போ நல்லா மாட்டிக்குவீங்க. இது உங்களை வேதனைப்படுத்தும். வேதனை வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டீங்கதும் கேட்காததும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. கேட்டிங்கன்னா கம்மியாக கஷ்டப்பட போகிறீங்க. கேட்கலன்னா எப்படி உள்ளே போகிறீங்களோ அப்படி கஷ்டப்பட போகிறீங்க. அதை யாராலையுமே தீர்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் நீங்களாக வர வச்சுக்கிறது. அதனால் விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையும் நிறைய உழைங்க. உழைக்கிறத வந்து தப்பு இல்லை. உழைக்க முடியலையேன்னு வேதனைப்படுறதுனால தான் சில நேரங்களில் துயரத்தில் சிக்கிக்கிறீங்க. என் தலையெழுத்து நான் செஞ்சதெல்லாம் கரெக்டுங்க, அவங்க என் கடமைகளை சரியாக செஞ்சேன், என்னோடய மன நிறைவோடு போகிறேன் ஆன்ற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த சொற்கள்லாம் உங்களை வந்து பாதிக்காது. இல்லை நான் எல்லாம் செஞ்சேன், யாரும் என்னை மதிக்கல, அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்குன்னா அது தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் கணக்கு மூலமாக உங்களை எப்படி நெறிப்படுத்தி எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டு தெரிஞ்சுங்க. எதுவுமே தீங்கானதல்ல. ஒரு தீங்கும் சில நன்மைகளை உருவாக்கிவிடும். நீங்கள் அதோடு தீங்குன்னு நினச்சி நிற்காம அதை தீங்கை போய் சொல்லுங்கள். அதை பக்குவப்படுத்துறதுக்கு சில பேர் இருக்காங்க. எங்கள்கிட்ட எல்லாம் வர்றவங்கெல்லாம் அப்படியே உயர்வு போராடுவாங்க. சாமி ஒரே ஒரு வார்த்தை சாமி சொல்லுங்கப்பா, கையில் விஷத்தை வச்சுருக்க, குடிக்கிட்டா வைக்கிட்டா, நீங்கள் எனக்கு உடனே பதில் சொல்கிறதா இருந்தால் நான் குடிக்கல, இல்லை நான் பிடிச்சிடுவேன். எப்பா நீ போகிறதான் போகிற, நீ ஏன்ப்பா என்ன பிடிச்சிருக்கு உங்களை விட்டு போகிற? இல்லை சாமி, கடைசியாக உங்களோட சேனலை பார்த்துக்கிட்டேன் சாமி. சரி ஐயா நீ ஒரு வார்த்தை கேட்டுடலாம். இப்படி சொன்னவர்கள் 1000 பேர்கள். இன்று எனக்கு அவர்களுடைய ஆதரவும் அவருடைய நிறைய தொடர்பும் எனக்கு அவ்வளவு அதிகமான சப்போர்ட்டை தருது. காரணம் என்னென்னா
திக்கற்றோருக்கு தெய்வம் துணை. அவங்க சொல்லுவாங்க, சாமியே கடவுளை நான் பார்க்கல சாமி, நீ தான் சாமி கடவுள். ஐயா சாமி மனுஷன்தானா, உனக்கு தேவையை புரிஞ்சு நான் பதில் சொல்கிறேன், நீ என்னை நெருங்கி வந்ததுனால உனக்கு சொல்கிறேன். இல்லை சாமி, இவ்வளோ தெளிவாக நான் இருந்த நிலைக்கு நீங்கள் என்ன உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது சாமி, நான் எப்படியோ சரி பண்ணிட்டீங்க சாமி, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து விருச்சிக ராசி நேயர்களே, மனைவியோடு போராடாதீர்கள். மாற்றாந்தாயோடு போராடுவது போல் ஆகிவிடும். தாயோடு போராடாதீர்கள். கட்டுக்கடங்க மாட்டாங்க, சொன்னதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்னி எல்லாம் அவங்க வயசு, அவங்க சூழ்நிலை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நான் எல்லாம் செஞ்சு என்னை மதிக்க மாட்டாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. நிறைய விட்டு கொடுத்து நீங்கள் போகணும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையும் ரொம்ப 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 அந்த மனோதிடத்தை, மனோபக்குவத்தை நெறிப்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனைவி மக்கள் உங்களோடு அன்பாக இருப்பார்கள். இல்லை என்றால் உங்கள் மனைவி மக்களை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். கண்ணுக்கே கிடைக்க மாட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் நீ கெஞ்ச வேண்டி வரும். சிறு சிறு பிரச்சனைகளை பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுறாதீங்க. இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். இந்த கோச்சார பலன் நான் சொல்லுவது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு கடைசி நேரத்தில் சிலர் கொடுக்கின்ற அந்த உபதேசமானது அவர்களை எப்படியாவது நெறிப்படுத்தி நல்லபடிக்கை எடுத்துகிட்டு வந்துடும். அந்த எண்ணத்துக்காக தான் இந்த கோச்சார பலனே நான் சொல்கிறேன். ஆகையினால் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கத்தை சில மாற்றங்களுக்கு உட்பட்டதை மாற்றுங்கள், சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். பரிகாரம் என்பதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ளே நீங்கள் போறீங்கன்னா, கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில் படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேணும்னு தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை முட்டு சொத்தை வச்சு ஆளப்போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறானா சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். 2 வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சா வழியை வளருதா தாழ்தான் பார்க்குறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை எப்படி ஹிஸ்ட்ரி எழுதுகிற இடம். அது எங்கே உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும் வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது. இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அது அத்தனையும் கமாண்டில் போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்.